بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து பராமரித்து ஆட்சி செய்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வழியிலே சென்ற உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இன்று வரைக்கும் நாளை மறுமை வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்ற ஏனைய உண்மையான விசுவாசிகள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த குத்துபா உரையில் சமுதாயத்திலே காணப்படுகின்ற மிக முக்கியமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே இந்த மனித சமுதாயத்திற்கான வழிகாட்டல் என்ன என்பதை மிக அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். புனிதமிகு இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் பல வகையிலே பல வகையான தனி சிறப்புகளை கொண்டிருக்கிற ஒரு உன்னத மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இரண்டு வகையான வழிகளை இந்த மக்களுக்கு நாங்கள் காண்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அது என்ன வழி என்பதை மிக முக்கியமாக நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஒன்று ஹிதாயத் என்கிற நேர்வழி, இன்னும் ஒன்று வழிகேடு என்கிறது. இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு புரையோடி போயிருக்கின்ற பல அம்சங்களை இஸ்லாமிய சமுதாயத்திலே ஆங்காங்கே நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உலகத்திலே பல கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய சமூகத்தை, இஸ்லாமியர்களை அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்லியிருக்கிற திருமறை வசனங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். அல்லாஹு தாலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா புகழ்ந்து சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? இந்த உலகத்திலே காணுகின்ற அனைத்து பொருட்களுடைய பெயர்களை நாங்கள் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே பிறந்த எங்களுடைய ஆதிபிதா முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு பெரிய அறிஞராக அறிவாளியாக இருந்திருக்கிறார் என்று குர்ஆன் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அந்த அடிப்படையிலே எனவே அறிவாளியாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால், முதல் மனிதராக இருக்கிறார் என்கிற காரணத்தினால், எல்லா மனிதர்களுக்கும் தந்தையாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால்
ஹிதாயத் என்கிற அந்த நேர்வழியை அவராக தீர்மானித்துக் கொள்ளலாமா என்றால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான், நீங்கள் அறிவிலே உயர்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கலாம், என்றாலும் ஹிதாயத் என்பது என் புறத்திலிருந்து தான் உங்களுக்கு வரும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இப்படி சொன்ன அந்த ஹிதாயத் என்பது முழு மனித சமுதாயத்தையும் சுவனத்தின்பால் இட்டுச் செல்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு பாதையை அல்லாஹ் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறான். எனவே இந்த பாதையை நாங்கள் மாற்றி நாங்கள் திசை மாறி செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக மறுமையினுடைய முடிவு மிக கேவலமானதாக, மிக நஷ்டமானதாக, மிக மோசமானதாக அமைந்துவிடும். அல்லாஹ் தஆலா அவற்றிலிருந்து எங்களை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இந்த ஹிதாயத் என்பது மிக முக்கியமானது. இந்த ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹ் தஆலா என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது, நபிகளாருடைய பொன்மொழிகள் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா பல லட்சக்கணக்கான நபிமார்களை, பல ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி அந்த சமுதாயத்திலே புரையோடி போயிருந்த, அந்த சமுதாயத்திலே கிடைந்த அந்த வழிகேடுகளை அல்லாஹ் தஆலாவுடைய தூதர்கள் நபிமார்கள் அந்த சமுதாயத்தை அந்த வழிகேட்டில் இருந்து ஒளியின்பால், ஹிதாயத்தின்பால், நேர்வழியின்பால், சுவனத்தினுடைய வழியை நோக்கி அழைத்த வரலாறுகளை குர்ஆன் ஆங்காங்கே பல சூறாக்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாங்கள் எந்த சமுதாயத்துக்கும் நபியை அனுப்பாமல் நாங்கள் அவர்களை தண்டிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் எங்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்தினர் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். சில சமுதாயத்துக்கு பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். ஒரே குடும்பத்தில் பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா இந்த நபிமார்களின் ஊடாக எங்களுக்கு ஹிதாயத்தை நிரூபித்திருக்கிறான், நேர்வழியை நிரூபித்திருக்கிறான். இதுதான் ஒளி என்று அல்லாஹ் தஆலா நிரூபித்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னக லா தஹ்தி வ இன்னக லிதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே, உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் நேரான சத்திய கொள்கையை நோக்கி, நேரான இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் வழிகட்டு சென்றால் அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக, எங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக இது அமைந்துவிடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபமன் இஹ்ததா ஃபலினஃப்ஸிஹி, யாரெல்லாம் நேர்வழியிலே செல்கிறார்களோ, யாரெல்லாம் இதுதான் உண்மை என்று சத்தியம் என்று செல்கிறார்களோ அதனுடைய பிரயோசனத்தை, அதனுடைய நலவை அவர்களுக்கே உரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரெல்லாம் வழிகட்டு செல்கிறார்களோ இந்த வழிகேடு நாளைக்கு மறுமையில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை, கைசேதத்தை ஏற்படுத்தும் என்றும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை பீடிகையாக முன்னுரையாக நீங்கள் வைத்துக் கொண்டு இன்றைக்கு சமுதாயத்திலே சத்திய கொள்கையை சொல்லுகிற பொழுது, உண்மையை எடுத்து சொல்லுகிற பொழுது நாங்கள் பல வகையான எதிர்ப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இன்றும் சில நேரங்களே அசத்தியத்தை மறுப்பதற்கு இன்றைக்கு சமுதாயத்திலே காணப்படுகின்ற மிக முக்கியமான 3 பிரதானமான காரணிகளை குர்ஆனிலிருந்து உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. எனவே அந்த அருட்கொடைகளுக்கு நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் நன்றி செலுத்தினாலும் போதாது என்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்கள் மீது நிறைய இந்த நியமத்துகள், இந்த ஹிதாயத்தினூடாக அல்லாஹ் தஆலா அருட்கொடைகளை எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமுதாயத்திலே இந்த சத்தியத்தை சொல்லுகிற பொழுது, குர்ஆனை சொல்லுகிற பொழுது, ஹதீஸை சொல்லுகிற பொழுது, இதுதான் உண்மையான வழி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த சத்தியத்தை மறுப்பதற்கு
பொதுமக்களாக இருக்கிறவர்கள் கையாளுகின்ற மிக முக்கியமான பிரதானமான 3 காரணிகளிலே முதலாவது காரணி என்னவென்றால், எங்களிடத்தில் வைக்கப்படுகின்ற காரணி, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை, இதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ரெடி இல்லை. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழி சென்றார்களோ அந்த வழியில் தான் நாங்கள் செல்லுகிறோம் என்று இன்றைக்கு சமுதாயத்திலிருந்து இந்த தாவா களத்திலே அழைப்பு பிரச்சாரத்திலே ஈடுபடுகின்ற உண்மையாளர்களை, சத்தியவாதிகளை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பரம்பரையாக வாழையடி வாழையாக எங்களுடைய பெற்றோர்கள் எந்த வழி வந்தார்களோ, எந்த செய்திகளை செய்தார்களோ, எந்த இபாதத் முறைகளை கையாண்டார்களோ அதே முறையில் தான் நாங்களும் செல்வோம் என்று பகிரங்கமாக சொல்லுகின்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு சமுதாயத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இதை இவ்வாறு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, வைதா கீல லஹும் இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதுதான் சத்திய கொள்கை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், காலு பல் நத்தபியூ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய பெற்றோர்கள் எந்த வழியில் சென்றார்களோ, எந்த வழிமுறை எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ, எந்த இபாதத் முறைகளை எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து கொண்டு இந்த செய்திகளை முன்வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையா எங்களுடைய பெற்றோருடைய பாதையா என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பிலே எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தெரிவு செய்திருக்கிறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். உலகத்திலே பல வகையான மதங்களை பார்க்கிறோம், சித்தாந்தங்களை பார்க்கிறோம், கொள்கைகளை பார்க்கிறோம், கோட்பாடுகளை பார்க்கிறோம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை எங்களுக்குரிய மார்க்கமாக அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான், எங்களுக்கு பொருத்தமான மார்க்கமாக தேர்வு செய்திருக்கிறான். இது அல்லாஹ் எங்களுக்கு தேர்வு செய்த மார்க்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது எங்களுக்கு எங்களுடைய உயிரை விட மிக மேலானது, நேசிக்கக்கூடியது, பின்பற்ற தகுதியானது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய பெற்றோர்கள் கடந்த அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலே சில செய்திகளை அவர்கள் செய்து இபாதத்தின் முறைகளை கையாண்டு அவர்கள் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நவீன காலத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் காலடி வைத்து இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே தொழில்நுட்பங்கள் எல்லாம் மிக அசுர வேகத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியம் இது, அசத்தியம் இது என்று பிரித்தறிவதற்கான எல்லா வழிகளும் இன்றைக்கு தொழில்நுட்பங்களின் ஊடாக எங்களுக்கு இன்றைக்கு அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி தந்திருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பெற்றோர்கள் சென்ற வழி சத்திய வழியாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ் சொன்ன வழியாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழியாக இருக்குமாக இருந்தால் அதை பின்பற்றுவதிலே எங்களுக்கு எந்த விதமான தவறும் எங்களுக்கு கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஒன்றை சொல்ல, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இன்னொன்றை சொல்ல, ஆனால் நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்கு கட்டுப்படுகிறோம், பெற்றோர்கள் சென்ற வழியிலே செல்கிறோம், எங்களுடைய மூதாதையர்கள் சென்ற வழியிலே செல்கிறோம் என்று சொல்லுவது என்பது சத்தியத்தை மறுப்பதற்கான ஒரு காரணமாக இன்றைக்கு சமுதாயத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த காரணம் மூதாதையர்களுடைய வழியிலே செல்வது என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மிக கடினமான வசனங்களின் ஊடாக, பல வசனங்களின் ஊடாக அல்லாஹ் தஆலா எச்சரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைதா கீல லஹும் இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இறக்கியவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு பல் நத்தபியூ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா அவலவ் கான ஆபாவுஹும் லா யகீலூன ஷைஅன் வலா யஹ்ததூன். அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பரம்பரையினர் அந்த வழியில் தான் நாங்கள் செல்வோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் வழிகட்டில் இருந்தாலுமா, அவர்கள் செல்லுகின்ற வழி தவறாக இருந்தாலுமா, இவர்கள் அந்த வழியிலே செல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வழி என்பது தவறாக இருக்கும் பட்சத்திலே அதை பின்பற்ற கூடாது என்று அல்லாஹ் தஆலா லுக்மான் என்கிற இந்த சூராவில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரணம், இன்றைக்கு இது சமுதாயத்திலே பரவலாக காணப்படுகிறது. குறிப்பாக எங்கெங்கெல்லாம் இந்த குர்ஆனுடைய சுன்னாவுடைய வழிகாட்டல்கள் ஆரம்பமாக எழுச்சி வருகிறதோ, ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு சிறிய தொகையினர் என்று எங்கெங்கெல்லாம் இந்த சத்திய கொள்கை வேர்விட்டு எழுகிறதோ அந்த இடங்களிலே இந்த காரணங்களையும் சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், சத்தியத்தை மறுக்கின்ற ஒரு போக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது. அதுதான் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற அடையாளம். இன்றைக்கு சிறிய சிறிய ஊர்களிலே இதுபோல இந்த காரணங்களை நாங்கள் பார்க்கிறோம். சொல்வார்கள், நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்களுடைய எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறது, பெரும்பான்மையினர் நாங்க இருக்கிறோம், எனவே என்று சொல்லி இந்த பெரும்பான்மையினர் அந்த மெஜாரிட்டி மைனாரிட்டியை காட்டி என்ன செய்கிறார்கள், சத்தியத்தை மறுக்கின்ற போக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையிலே இந்த சத்தியத்தை அசத்தியத்தை இந்த அடையாளங்களின் ஊடாக இந்த காரணிகள் ஊடாக அல்லாஹு தஆலா சத்தியத்துக்குரிய அளவுகளாக வைத்திருக்கிறானா, அல்லது ஒரே ஒரு மனிதர் இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அவர் இருப்பது சத்தியமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே இக்ரா என்கிற வசனம் இறங்குகிற பொழுது இந்த உலகத்திலே இருந்த முஸ்லிம் யார், எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள்? முதலாவது மனிதர், அதற்கு பிறகு ஹதீஜா அம்மையார், அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிறிய தொகையில் இருந்து தானே இந்த மார்க்கம் ஆரம்பிச்சிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாம் கரீபா, இஸ்லாம் அந்நியமாகவே ஆரம்பிக்கப்பட்டது, அல் ஃபஸயஊது கரீபா, அது அந்நியமாகவே மறைந்து செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எனவே இந்த பெரும்பான்மையினரை வைத்து நாங்கள் சத்தியத்தை மறுக்க முடியுமா? எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் கண்டித்திருக்கிறது. இன்றைக்கு சுமாராக உலகத்திலே 650க்கும் அதிகமான கோடி மக்கள் இன்றைக்கு வாழுகிறார்கள். இதிலே சுமாராக அன்னளவாக 150 அல்லது 200 கோடி மக்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள். அப்படித்தானே? பேரளவு முஸ்லிம்கள், லேபல் முஸ்லிம்கள், 5 நேரம் தொழுகிற முஸ்லிம்கள், அல்லது காணிர ஜும்மாவுக்கு மாத்திரம் தொழுகிறவர்கள், அல்லது வருடத்தில் 2 முறை தொழுகிறவர்கள், எல்லோரையும் பார்த்தால் கூட 200 கோடியை தாண்டாது. அப்படி என்றால் 600 கோடி மக்களிலே 200 சென்றால் 400 கோடி யாரு? முஸ்லிம்களா? முஸ்லிம்கள் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் செல்லுகின்ற வழி சரியான வழியாக நாங்கள் எங்களால் அடையாளப்படுத்த முடியுமா? அடையாளப்படுத்த முடியாது. அன்பிக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்கிற இந்த அளவுகோல் சத்தியத்துக்கான அளவுகோல் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், வஇன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி யுதில்லுக அன் சபீலில்லாஹ், இந்த உலகத்திலே காணுகின்ற அதிகமான மக்களை நபியை நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா பெரும்பான்மையினருக்கு சவாலாக, பெரும்பான்மையர்கள் முழுமையாக அவர்கள் எல்லோருமே சத்தியத்தில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறார். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கம் என்பதே புனிதமானது. மறுமை வரைக்கும் அதை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருப்பான். எனவே நாங்கள் இந்த பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்கிற அடையாளத்தை வைத்துக் கொண்டு, காரணியை வைத்துக் கொண்டு சத்தியத்தை மறுப்போமாக இருந்தால், நாங்கள் அசத்தியத்துக்கு துணை போவோமாக இருந்தால், நாங்கள் வழிகேட்டுக்கு பின்னால் செல்வோமாக இருந்தால் பாதிக்கப்படுவது யாரு? நாங்கள் பாதிக்கப்பட போகிறோம். எங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட போகிறது. எனவே இந்த சத்தியத்துக்குரிய அளவுகோலாக பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்கிற இந்த அளவுகோல் என்பது போலியானது, பொய்யானது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா, நீங்க திருமறை குர்ஆனை படிச்ச சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. குர்ஆனை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து படிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா பல இடங்களிலே இந்த பெரும்பான்மையினரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? அக்ஸருஹும் லா யஷ்குரூன், அதிகமான மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள், அதிகமான மக்கள் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அதிகமான மக்கள் அவர்கள் சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா பெரும்பான்மையினரை குறித்து சொல்லுகின்ற வசனங்கள் நிறையவே இருக்கிறது.
அப்படி என்றால் இது சத்தியம் என்று நாங்கள் சொல்ல முடியுமா? எங்களால் சொல்லவே முடியாது. எனவே அதனால் தான் சொல்வார்கள், சத்தியம் என்பது அது ஒரு மனிதராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், 3 பேராக இருக்கலாம். அவர் செல்லுகின்ற வழி, அதை பின்பற்றுகின்ற வழி அது குர்ஆனும் சுன்னவுமாக இருக்குமாக இருந்தால் அதுதான் சத்தியத்துக்குரிய அளவுகோலை தவிர பெரும்பான்மையினரை காட்டி அந்த வழிகாட்டின் பக்கம் நாங்கள் செல்வோமாக இருந்தால் எங்களுடைய மறுமை வாழ்க்கை நிச்சயமாக நஷ்டமாக மாறிவிடும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், நபியே, லா யஸ்தவில் ஹபீஸு வத்தய்யிப், அசுத்தமானவைகளும் நல்லவைகளும் ஒரு காலத்திலும் சமமாக முடியாது. எப்படி படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாக மாட்டார்களோ நல்லவைகளும் கெட்டவைகளும் சமமாக முடியாது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அஜபக கஸரத்துல் ஹபீஸ், நீங்கள் பார்க்கிறீர்கள் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது, நல்லதை விட கெட்டது கூடியதாக இருக்கிறது காரணத்தினால், அது எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுகிற காரணத்தினால், எங்களுடைய மனோ இச்சை அதை நோக்கி பயணிக்கிற காரணத்தினால் அது நல்லவைகளாக வர முடியாது. அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அது ஒரு காலமும் நல்லவைகளாக வர முடியாது. நல்லவைகள் நல்லவைகள் தான், கெட்டவைகள் கெட்டவைகள் தான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே மேலே சொன்ன அந்த 2 காரணங்களும் இன்றைக்கு சமுதாயத்திலே ஆங்காங்கே குர்ஆன் சுன்னாக்கள் சொல்லப்படுகின்ற பொழுது, ஏகத்துவ கொள்கை பிரச்சாரங்களை முடுக்கி விடுகின்ற பொழுது ஆங்காங்கே பாமர மக்கள், அறியாத மக்கள், குர்ஆனை தெரியாத மக்கள், குர்ஆன் சுன்னாவுடைய கருத்துக்கள் அவர்களை உள்வாங்கிக் கொள்ளாத மக்கள், அவர்களை வழிகெடுப்பதற்கு என்று சிலர் என்ன சொல்வார்கள், அவங்க 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னால போக போறீங்களா, அவங்களுக்கு பள்ளிவாசலே கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு மக்களை சத்தியத்தை விட்டு தடுக்கின்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்து போனவர்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். கடந்து போனவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பொறுப்பிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். விரும்பினால் தண்டிப்பான், விரும்பினால் மன்னிப்பான். இது அல்லாஹ் தஆலா. எனவே சில நேரங்களில் சொல்வார்கள், அப்படி என்றால் எங்கட வாப்பா காஃபிரா மௌத்தார்னு சொல்றீங்களா, அவர் தொழாதவராக இருந்தால் என்று சொல்லுகிறீர்களா என்று சொல்லி இப்படியெல்லாம் குதர்க்கங்கள் பேசி சத்தியத்தை மறுக்கின்ற ஒரு போக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அருமை சகோதரர்களே, எனவே மேலே சொன்ன 2 காரணங்களும் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறது. எனவே அவற்றை நாங்கள் ஆழமாக சிந்தித்து நாம் செல்லுகின்ற பாதையை, எந்த பாதையிலே செல்கிறோம், அல்லாஹ் தஆலா சொன்ன பாதையில் செல்கிறோமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பாதையில் செல்கிறோமா என்பதை அடையாளப்படுத்தி எங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை நோக்கி சரியான திட்டமிடலோடு சுவனத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கின்ற, சுவனத்தினுடைய இன்பங்களை புசிக்கின்ற அந்த நீடூடி வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும், திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், எங்களுடைய பாதைகளை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியோடு அல்லாஹ் தஆலா எங்களையும் இந்த இது போன்ற காரணங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நீங்கி சத்தியத்தின் நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு தெளிவை தருவதற்கு பல வகையான தொழில்நுட்ப சாதனங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்கிற சரியான லட்சியமுள்ளவனாக, இலக்கை தீர்மானிக்கின்ற பயணிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய பயணம் என்பது இந்த உலக வாழ்க்கையோடு மாத்திரம் முற்றுப்பெற்றவைகள் அல்ல. எங்களுடைய இலக்கு, எங்களுடைய லட்சியம் நாளை மறுமையிலே சுவனத்தை நோக்கிய, எப்பொழுது சுவனத்தை அடைகிறோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய பயணத்தினுடைய இலக்கை நாங்கள் சரியாக அடையாளப்படுத்தி இருக்கிறோம், அடைந்திருக்கிறோம் என்கிற அந்த பூரிப்பு எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
எனவே இந்த சத்திய கொள்கையை ஹிதாயத்தை வேண்டி நாங்கள் அடிக்கடி அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்திக்கிறோம். ஒரு முஸ்லிம் கட்டாயமாக 5 நேர தொழுகைகளில் நாங்கள் என்ன சொல்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பிப்பாயாக என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்திக்கிறோமா இல்லையா? பிரார்த்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சிறிய தந்தை மரண படுக்கையிலே இருக்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அவருடைய தந்தை சிறிய தந்தை அபூ தாலிப் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பல வகையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சோதிக்கப்படுகின்ற போது, கவலையோடு இருக்கின்ற பொழுது, மக்கள் எல்லாம் அவர்களை எதிர்க்கின்ற பொழுது ஆறுதல் சொல்லி அரவணைத்து இந்த இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை இருக்கிறார். ஆனால் அவருடைய கடைசி நேரம், இறுதி நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தனது சிறிய தந்தையை இஸ்லாத்துக்குள் எப்படியாவது ஈர்த்து கொள்ள வேண்டும், அவரை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று பல வகையான முயற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். நபியே, நீங்கள் நினைக்கிறவர்களுக்கு நேர்வழியை காட்ட முடியாது. நேர்வழி என்பது என் புறத்திலிருந்து நான் யாரை நேசிக்கிறேனோ, நான் யாருக்கு கொடுக்க விரும்புகிறேனோ, யாரை நேரான பாதையிலே வழிநடத்தி செல்ல விரும்புகிறேனோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். இறுதியிலே ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை இஸ்லாத்தை ஏற்காமல் அவருடைய பழைய மார்க்கத்திலே அவருடைய பெரியார்கள், அவருடைய மூதாதையர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அதே வழியிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஹிதாயத்தை வேண்டி பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளை டாக்டராக வர வேண்டும், இன்ஜினியராக வர வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கிறோம். கெட்டிக்காரனாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். திறமசாலியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆனால் யா அல்லாஹ், என் பிள்ளையை, என்னுடைய சந்ததியினரை இந்த மார்க்கத்திலே உள்ள தெளிவுகளின் அடிப்படையிலே ஈமானோடு வாழ்ந்து, குர்ஆன் சுன்னாவோடு வாழ்ந்து, ஏகத்துவத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்ததியினரை எனக்கு தருவாயாக என்று நாங்கள் யாராவது பிரார்த்தித்திருக்கிறோமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்திருக்கிறார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் லுக்மான் என்கிற ஒரு அத்தியாயம் நம் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சூரா. ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு சொல்லுகின்ற அறிவுரை எப்படி அமைய வேண்டும் என்கிற மிக அழகான வரிகள். சுமாராக 10க்கும் அதிகமான அறிவுரைகளை தன்னுடைய மகனை அழைத்து, என் மகனே, இணை கற்பித்து விடாதே, இந்த பூமியிலே செல்லுகிற பொழுது கர்வம் பிடித்து செல்லாதே என்று அல்லாஹ் அந்த மனிதர் என்ன செய்கிறார்? நிறைய 10க்கும் அதிகமான அறிவுரைகளை சொன்ன அந்த சூறாவை படித்திருக்கிறோம். இந்த அறிவுரைகளிலே எத்தனை அறிவுரைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? கணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களிடத்தில் ஒரு செய்தியை நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரூமுகளுக்கு, வீடுகளுக்கு சென்றால் நிச்சயமாக இந்த சூறாவினுடைய அறிவுரைகள் என்ன என்பதை படிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராகி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கணவன் மனைவி தன் பிள்ளைகளை ஒரு சரியான ஒழுக்கமான மார்க்கப்பட்டுள்ள ஒரு சிறந்த பிரஜையாக உருவாக்குவதாக இருந்தால் இந்த அறிவுரைகள் என்பது மிக முக்கியமானது. இணை என்பது கொடூரமானது, பாவம் என்பது கொடூரமானது என்று இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறதா இல்லையா? அடையாளப்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த வகை இந்த அறிவுரைகளை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த 2 காரணங்களை போன்றோ இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹு தஆலா இதிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். சிலர் தங்களுடைய மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அரைத மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை நபியே நீர் பார்க்கவில்லையா? இன்றைக்கு மார்க்கம் ஒன்று சொல்ல எங்களுடைய மனசு, எங்களுடைய ஆன்மா இன்னொன்றை சொல்லுகிற பொழுது மார்க்கம் சொன்னதை விட்டுவிட்டு ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டு பாவத்திலே, இசையிலே, ஹராத்திலே, வட்டியிலே,
அனாச்சாரங்களிலே மூழ்கி கிடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அப்படி என்றால் நாங்கள் யாரை கடவுளாக ஆக்கிக் கொண்டோம்? மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். மன இச்சைகளை கடவுளாக நினைக்கிறோம். அது ஹலால் என்றால் அது ஹலாலாக நாங்கள் பார்க்கிறோம், அது ஹராம் என்றால் அது ஹராமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரமே இருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்திப்பார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தாஅதிக, என்னுடைய உள்ளத்தை வழிகாட்டலிலே, பின்பற்றுதலிலே, மார்க்கத்திலே நிலை பெறச் செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே எங்களுடைய பிரார்த்தனைகளிலே இதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஒரு மூமினுடைய உள்ளம் அல்லாஹு தஆலாவுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது. வேண்டிய நேரத்தில் அல்லாஹு தஆலா புரட்டி விடுவான். காலையிலே ஒரு மனிதன் மூமினாக இருக்கிறவன் மாலையிலே காஃபிராக போய் விடுகிறான். மாலையிலே காஃபிராக இருக்கிற ஒரு மனிதன் அப்படி என்ன செய்கிறான்? திரும்ப காலையிலே முஸ்லிமாக மாறி விடுகிறான். இப்படி காலத்தை கால சக்கரத்தை அல்லாஹு தஆலா சுழட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் எங்களுடைய இறுதி முடிவு ஹுஸ்னுல் காத்திமா என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கடைசி முடிவு மிக முக்கியமானது. எனவே அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் அடிக்கடி பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எனது கடைசி முடிவை, எனது இறுதி முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஏகத்துவ கலிமாவோடு, இபாதத்தோடு, வணக்க வழிபாட்டோடு, உன்னை ஆதரவு வைத்த நிலையிலே, உன்னை அஞ்சிய நிலையிலே என்னுடைய உயிர் இலகுவாக பிரிந்து சென்று விட வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுகின்ற இந்த போக்கு மிக மோசமானது. சிறிய ஒரு இன்பத்திற்காக வேண்டி, சிறிய ஒரு ஆசைக்காக வேண்டி, சிறிய ஒரு லாபத்திற்காக வேண்டி மார்க்கத்தை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு, மார்க்கத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படுகின்ற இந்த நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த நிலையில் எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டால் எங்களுடைய நிலை என்ன? அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய, தூர இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய, அதனால் இதில் இருக்கிற சகோதரர்கள் என்று சொல்லி நீங்கள் யாருமே கோபித்துக் கொள்ளக்கூடாது. வெளியிலே நான் பார்த்திருக்கிறேன், நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவர்கள் தூக்கம் வருகிறது என்கிற காரணத்தினால் வாகனத்துக்குள்ளே என்ன செய்வாங்க? பாடல்களை போட்டு கேட்டுக்கொண்டு போகின்ற பயணம், வண்டி ஓட்டுகின்ற ஒரு நிலை இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணம், மௌத்து என்பது எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் எங்களுக்கு வரலாம். எனவே அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த நேரத்தில் எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டால், இசையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டால், பாவமான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே எங்களுடைய உயிர்கள் போனால் எங்களுடைய கடைசி முடிவு எப்படி? மோசமானதா இல்லையா? அல்லாஹு தஆலா எப்படி அவனுடைய கருணை கொண்டு பார்ப்பான், இரக்கம் கொண்டு எங்களை அரவணைப்பான் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இந்த காரணம், தூக்கம் வருகிறது என்கிற காரணம் என்பது 100க்கு 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இது பொய்யான காரணம். அழகாக திருமறை வசனங்களை கேட்டுக்கொள்ளலாம். எனவே அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இறுதியாக அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, சமுதாயத்திலே சத்தியத்தை மறுக்கின்ற இந்த 3 காரணிகள். ஒன்று, எங்களுடைய மூதாதையர்கள் சென்ற வழியிலே அதை காரணம் காட்டி சத்தியத்தை மறுக்கின்ற ஒரு சாரார். இன்னொரு சாரார் அதிக பெரும்பான்மையினரை, மெஜாரிட்டியை காட்டி சத்தியத்தை மறுக்கின்ற ஒரு சாரார். மூன்றாவது ஒரு சாரார் மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தை அப்படியே ஒதுக்கி வைத்திருக்கின்ற இந்த ஒரு சாரார். இப்படியான இந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி வரக்கூடாது. எனவே அன்பிக்கின இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இத்தபியு மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே இருந்து வந்து இறங்கிய இந்த மார்க்கத்தை, குர்ஆனை, சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை சுவனத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே ஒரு மூமின் சுவனத்தை அவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். சுவனத்தின் இடத்திலே நாங்கள் எவ்வாறு
எல்லோருமே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சுவனத்தில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.